சர்வ வல்லமையுள்ளவர், எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. இந்த நாளுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். Thank you Lord, thank you Father, in the name of Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் இந்த நாளை ஏற்படுத்தி நீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்க தான் பெரியவர், வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறவர், தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கூடிகைகளை நாங்கள் வர கிருபை செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தார், இனிமேலும் நன்மைகளை செய்ய போறபடியினால் அவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகளை நினைப்போம். இந்த நேரத்தில் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிறவர் அவர்தான், எங்களை போஷிக்கிறவர் அவர்தான், எங்களை வழிகாட்டுகிறவர் அவராக இருக்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தீங்க, அது எண்ணி முடியாததா இருக்கிறது ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி நீ மட்டுமே எங்களை நடத்தின தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரின் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும், நீங்க தான் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் ஆண்டவரை முற்றிலும் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரை எங்களிடம் முழுவதும் தேவ மகிமையினால் மூடுவதாக, பரிசுத்த இரத்தத்தினால் மூடப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. இந்த ஆராதனைக்கு எழுப்புகிற எல்லா வல்லமைகளும் எதிராக எழுப்புகிற கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படி தன்னை ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை இப்பொழுதே கிரியை செய்வதாக. இந்த ஆலயத்தை தேவ மகிமை செக்கினா மகிமை மூடுவதாக. பலவீனங்கள் இருக்க முடியாது, சோர்வுகள், சிந்தை, வீணான சிந்தைகள் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிறார். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தரின் கரமே இருந்து வழி நடத்தும்படியாக, கர்த்தரின் ஆளுகை இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Let's all continue to be in prayers. உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி கர்த்தாவே. Thank you Lord, thank you for giving us this wonderful day Lord. On this Sunday morning we are here to worship you Lord. Lord, thank you Lord, thank you for everything that you have given us Lord. Thank you for everything that you have brought us Lord. எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள் Lord. நன்றி ராஜா, நன்றி ராஜா. You are the only true God Lord. But thank you for everything that you have done in our lives Lord. Every small miracle that you have made Lord, big or small Lord, you have done it in our lives Lord. Thank you so much for all the miracles that you have done in our life Lord. Thank you Lord. Lord, we do not have anything to repay to you Lord, but only to praise you Lord. Only thing that we can do is to praise you Lord. Lord, thank you Lord, thank you for all the blessings that you have showered on us Lord. எல்லாவற்றுக்கும் நன்றி கர்த்தாவே, நன்றி Lord. Lord, thank you Lord. We know that you're going to do more Lord. You're going to do more in our lives Lord. You're going to make our lives productive Lord. You're going to make our lives special Lord. Lord, thank you Lord. Thank you for everything that you have done so far Lord. Thank you so much Lord. Thank you Lord. Thank you Lord. Lord, you shed your blood for us Lord. Lord, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர் Lord. நன்றி ராஜா, நன்றி Lord.
Lord, but when you come back, Lord, next time when you come back, Lord, let us live a life which is so faithful, which is so gracious only to you, Lord, and you will take us with you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We are waiting for your second coming, Lord. Bless us, Lord. Bless us, Lord. Help us to be prepared for this, Lord. Help us to be prepared for your second coming, Lord. Lord, touch each and every soul here, Lord. Lord, on this Sunday morning, we have come here to worship you, Lord. Only to worship you, Lord. Let all the praise belong to you, Lord. எல்லா துதியும் உமக்கே இருக்கும்படி இருக்கட்டும், Lord. Lord, bless this place, Lord. Lord, every small praise, everything that we make here, let it reach you, Lord. Let it reach you, Lord. Lord, you hear us out, Lord. Hear us all the difficulties that we have in our life, Lord, and help us to pray that you are the only true God, Lord. Lord, in this world, Lord, lot of dangerous things are happening, Lord. Lord, வார பத்தி பார்க்கிறோம், Lord. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, Lord. But Lord, you have kept us alive, Lord, for a reason, Lord. Lord, we want to thank you, Lord. Thank you for your mercy, Lord. Thank you for your gracious love, Lord. Thank you for everything, Lord. You have been with us throughout our life, Lord. From the start till the end, Lord. You're going to be with us, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you so much for everything that you have done so far, Lord. Lord, we want to pray for this country, Lord, especially the Netherlands, Lord. Lord, நிறைய பேர் கர்த்தரை விட்டு விலகி போறாங்கன்னு நாங்க பார்க்கிறோம், Lord. இப்ப கூட, Lord, இன்னைக்கு கிங்ஸ்டேன்னு ஒரு தவறான ராஜாவை நோக்கி போறாங்க, Lord. But we all know, Lord, you are the only true God, Lord. You are the only true King of this world, Lord. Thank you, Lord. Lord, you show these people, Lord. Lord, let them come towards you, Lord. Let them reach the churches, Lord. Let the Christianity grow in this country, Lord. More and more, Lord. Bless them, Lord. Lord, let them come to you, Lord. Come to you and praise you, Lord. Lord, bless our church, Lord. Lord, we pray for every member in our church, Lord. எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், Lord. Lord, எத்தனையோ பேர் இங்க கண்ணீரோட இங்க வந்திருக்கலாம், Lord. Lord, எவ்வளவோ கஷ்டத்துல வந்திருக்கலாம், Lord. ஆன்லைன்ல பாக்குறவங்க எவ்வளவோ கடினத்துல இங்க பார்த்துட்டு இருக்கலாம், Lord. But Lord, we believe in you, Lord. We believe only in you, Lord. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லோ. என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்க இங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, Lord. Lord, the more the troubles, Lord, the more we praise you, Lord. எவ்வளவு கஷ்டங்கள் அதிகம் வந்தாலும், Lord, but we should not leave you, Lord. We will only follow you, Lord. நாங்கள் அதிகமாக ஜெபிக்க, அதிகமாக துதிக்க எங்களுக்கு உதவி புரியும், Lord. Lord, you be with us, Lord. Be with each and every person here, Lord. Especially all the difficulties that they are having in their minds, Lord. ஒவ்வொரு கஷ்டங்கள், Lord. Lord, இந்த உலகத்துல டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லலாம், Lord. Lord, ஏன் இந்த உலகமே உங்க கதை முடிஞ்சது என்று சொல்லலாம், Lord. But no, Lord, we believe in you, Lord. We believe only in you, Lord. You will stand in front of us and you will guard us, Lord. என் தேவன் எனக்கு முன்பாக நின்று எனக்கு உதவி புரிவார் என்று நாங்கள் நம்புகிறோம், Lord. We believe in you, Lord. We believe completely in you, Lord. We believe only in you, Lord. Lord, you be with us, Lord. You touch each and every soul here, Lord. Lord, after watching this online service or at this church, Lord, let there be a change in their minds, Lord. ஒரு மாற்றம் உருவாகத்தக்கதாக நீர் உதவி புரியும், Lord. Lord, let this change ignite Christianity, Lord. Let this change ignite Christianity in their hearts, Lord. Lord, let them run towards you, Lord. Let them come to the church, Lord. Lord, let them praise you, Lord. Every day, Lord, let us sing your praises, Lord. Whatever difficulties we have, Lord, more we praise you, Lord. We will praise you more, Lord. That is the testament that we have for you, Lord. We will be நாங்கள் ஒரு சாட்சியாக விளங்கத்தக்க எங்களுக்கு உதவி புரியும், Lord. Lord, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களோடு இருந்து நீங்க எங்களை கட்டி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே, Lord. You have been protecting us throughout our lives, Lord, but still more, Lord. There are a lot of things in this world which can happen against us, Lord. But Lord, you are a shield in front of us, Lord. ஒரு கேடகமாக நீங்க எங்களுக்கு முன்னாடி நின்று நீங்கள் protect பண்ணிட்டு இருக்கீங்க, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you so much, Lord. Thank you so much for everything that you have done in our lives, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, it's only because of your grace that we are here today, Lord. Only because of your grace, Lord. Nothing else, Lord. Lord, நாங்கள் இந்த சபைக்காக ஜெபிக்க வேண்டிக்கிறோம், Lord. Lord, lot of difficulties have been happening in this church, Lord. Lot of toughness has been happening in this church, Lord. But Lord, you have stood still, Lord. You have stood still with us, Lord. In our midst, Lord. நீங்கள் எங்களோடு இருந்து இந்த சபையை கட்டி எழுப்ப உதவி புரியும், Lord. Lord, you be with us, Lord. Be with us, Lord. Lord, let this church grow in numbers, Lord. Let us grow in numbers, Lord. Let us speak for you, Lord. Let this country be speaking for you, Lord. Only for you, Lord. Lord, you protect us, Lord. You protect us, Lord. Lord, we especially pray for all the small kids in our church, Lord. Lord, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், Lord. எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில இந்த வெவ்வேறு உலகத்திலிருந்து வெவ்வேறு பார்ts of the world இருந்து they have come here, Lord. Lord, you be with them, Lord. There is a purpose, Lord. Lord, அந்த purpose ஐடென்டிஃபை பண்ண எங்களுக்கு உதவி புரியும், Lord. Lord, you help us to identify the specific purpose that we have in our lives, Lord. Lord, with that purpose, help us to glorify you, Lord. Be it singing, be it music, be it preaching. Help us, Lord. Help us in every aspect that you have for our life, Lord. Lord, you have named us, Lord. எங்களை எல்லாரையும் உங்கள் பேராக தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், Lord. Lord, you help us identify this purpose, Lord, and help us to
praise you, Lord. Help us to praise you and thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord, again we come into you, this wonderful church and wonderful church family, Lord. Lord, bless each and every family member here, Lord. Lord, let them praise you, Lord. Let them come towards you more and more, Lord. Because of coming to this church, because of praising you, we have found happiness in our lives, Lord. Lord, that is what we want to say, Lord. அது ஒரு சாட்சியாக நாங்கள் இந்த சபையில் இருந்து சொல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி புரியும், Lord. Lord, மீண்டும் சொல்கிறேன், Lord. Lord, lot of people can say everything, Lord. Lord, doctors கைவிடலாம், Lord. But you will never forsake us, Lord. The Lord will never forsake us, Lord. Lord, we only believe in that aspect, Lord. நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற ஒரே நம்பிக்கையில் மட்டுமே நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம், Lord. Lord, you help us go more towards you, Lord. Bless us, Lord. Bless each and every person here. Let them receive your blessings, Lord. You open their eyes, Lord. You open their eyes, Lord, at this place, Lord. Bless us, Lord. Bless us, Lord. I ask the small prayer in thy name, Lord. Amen. Amen. யோபு வந்து பைபிளில் போட்டிருக்கு, அவங்ககிட்ட எல்லாமே இருந்துச்சு. God has blessed him with everything. He had cattle, ஆடு, மாடு எல்லாமே இருந்துச்சு. அப்போ சாத்தான் வந்து கடவுள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் இவனுக்கு எல்லாமே பிளெஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அவன் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கடவுள் சொல்கிறாரு, ரிமூவ் எவ்ரி திங் ஃப்ரம் ஹிம், அதாவது அவனோட வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துருங்க, உயிரை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யோபு நிறைய கஷ்டப்படுறான். பட் இவென்ச்சுவலி யூனோ வாட் ஹேப்பன், காட் பிளெஸ்ட் ஹிம் ட்வைஸ் த்ரைஸ். ஹி ஹேட் எவ்ரி திங் பேக் அகெயின். ஹி ஹேட் இஸ் என்டையர் லைஃப் அகெயின். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கடவுள் நமக்கு எல்லாம் கொடுக்கும்போது we will be praising him. நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுவோம். பட் ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போவோம் எல்லாரும் லைஃப்பில். we'll all go back one step and say that ஐயோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம். பட் ஆல்வேஸ் திங்க் about this, God is preparing you. கடவுள் உங்களை வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குறாருனா he's preparing you for something bigger. அந்த ட்ரஸ்டோட God will always stand for you. உங்கள் முன்னாடி கடவுள் எப்போவுமே நிற்பார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த பாடலை பாடும். காலையும் மாலையும் அல்லேலூயா. My
எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. நமக்கு எனிமீஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் கடவுள் சொல்றாரு, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. உங்களை பார்த்து கிண்டல் பண்ணும்போது we have to say அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தியும் பெருகும். எத்தனை பேர் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் there will be only one God. Our God will always be true to us and we have to be true to us. திரும்ப எல்லாரும் இந்த ஸ்டான்ஸாக மட்டும் பாடலாம்.
Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. For all the difficulties that we have, we only have to say hallelujah. Praise be to God. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. போன வாரம் தான் நம்ம வந்து ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணோம். ஈஸ்டர் இஸ் நியூ பிகினிங்ஸ். காட் sacrificed his life for us. He spent his entire life for us. But now it's time that we repay for him. நம்ம கடவுளுக்காக நம்ம திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. It's time. Only thing that we can do is to praise God and be prepared for his second coming. இந்த பாடல் அழகா போட்டிருக்கு. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார். So all be prepared for his second coming and rejoice that the Lord our God is always the King. He is the only true King of this earth and he is always there to take us with us in his second coming. So யாவரும் மகிழ்வோம் மகிழ்வோம் என்று தெரிந்த பாடலை பாடுவோம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடைய
அன்புள்ளவராய் இருக்கிறவர். என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தார். தமது ஜீவன் அன்பு எனக்கு அளித்து ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பு போல ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த அன்பு, ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, நீ பெரியவர், நீ நல்லவர் ஐயா. எங்கள் தகப்பனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க வரப்போகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. வருகைக்கு பார்த்துடரா எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. இந்த இடத்துல வைத்திருப்பது அவரின் சுத்த கிருபையாய் இருக்கிறது, அவரின் இரக்கமாய் இருக்கிறது. எங்கள் மேல் வைத்த அன்பினால் இந்த இடத்துல நின்று துதிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த இடத்துல நின்று நன்றி சொல்கிறோம். அவர் வைத்த அன்பின் நிமித்தம், அவரின் கிருபையின் நிமித்தம், அவன் இரக்கத்தின் நிமித்தம் இந்த இடத்துல நிற்கிறோமே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Father in the name of Jesus. தேவ கிருபை இறங்கி வருவதாக, தேவ மகிமை இறங்கி வருவதாக, தேவ வல்லமை இறங்கி வருவதாக, ஜீவன் இறங்கி வருவதாக. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, உம்மை துதிக்க கிருபை செய்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. எந்த நேரத்திலும் அல்லேலூயா பாட எங்களுக்கு கிருபை, எங்களுக்கு பலத்தை, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீரே கர்த்தாவே, சமாதானத்தை தருகிறீரே கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் எங்கள் நாவிலே துதி பாட இருக்க கிருபை செய்கிறீரே, கிருபை செய்கிறீரே கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Father in the name of Jesus. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல நின்று துதிப்பது அவரின் சுத்த கிருபையாய் இருக்கிறது. அவரை துதித்து பாடுவது எவ்வளவு இன்பம், மகிழ்ச்சியாயிருக்கிறது, மகிழ்ச்சியாயிருக்கிறது. மகிழ்ச்சியை கொண்டு வருகிற தேவனின் நீ துதிக்கும் போது மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவீர்கள். சந்தோஷத்தின் ஆவியானவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். பலவீனத்தோடு வந்தா பலவீனங்கள் எல்லாம் அகன்று போகும். கவலையோடு துக்கத்தோடு வந்தா தெய்வ சமூகத்தில்
அதெல்லாம் அகன்று போய் மன மகிழ்ச்சியினாலே கர்த்தர் இடை கட்டுகிறவராய் இருக்கிறார். பலவீனங்கள் இந்த சரத்தில் இருக்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் ஒரு மாற்றம் தான் வரணும், ஒரு பலன்தான் வரணும், தேவ மகிழ்ச்சி தான் உண்டாகணும். கவலைகள் இருக்க முடியாது, போராட்டங்கள் இருக்க முடியாது, குழப்பங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல, தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்கிறபடியினால் அப்படியான காரியங்கள், விரோதமாய் எழும்புகிற கிரகைகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாட்சிகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது அழிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லா ஆலோசனைகளும் அவட்டமாய் போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனின் கரமே நடத்துவதால், தேவ வல்லமையை நிரப்புவதாக. தேவ ஆவியானவர் என்கின்றோ அங்கு விடுதலை ஒன்றென்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நீங்க நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. எங்கள் வாழ்க்கையில, இந்த அடியார்களின் வாழ்க்கையில, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையில உம் சித்தம்தான் நடக்கணும், உம் நோக்கம்தான் நடக்கணும், உம் விருப்பம்தான் நடக்கணும். ஆண்டவரே, நீங்க தான் எங்களை நடத்த வேண்டும். நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு நேரம் உம் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புனீங்க. உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க, பலத்தை தந்தீங்க, விடுதலையை தந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுது வார்த்தைக்காக நேராக வருகிறோம் கர்த்தாவே. வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது ஐயா. ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தையின் மூலமாய் காரியங்கள், பலத்த காரியங்கள் நடக்குமே கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே நீங்க பேசுங்க. அந்த பரத்திலிருந்து தேவனின் வார்த்தை வருவதால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இருதய கதவுகளை திறந்து, இருதயங்களை திறந்து வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். நீர் பேசுவீரால், இடைப்படுவீரால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord. தேவ பிரசன்னம் மாறாததா இருக்கிறது. And our God's presence is a one that never changes. தேவ பிள்ளைகள் ஒரு இடத்திலே ஒரு மனத்தோடு துதிக்கும் போது தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். When the children of God gather together in one place and when they worship him, that's when the Lord's presence will come down to us. கர்த்தர் மேல் முழுமையாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் துதிக்கும் போது தேவன் நிரப்புகிறவராய் இருக்கிறார். And when we are the ones who are filled with a complete trust on the Lord, and when we worship him, then he is the one who fills us. தேவனின் இருதயத்தில் அந்த துடிப்பை புரிந்து செயல்பட வேண்டும். And we need to act in such a way with the understanding, the praise that we have in our hearts. தேவனின் இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறணும். And we should also change like the people who are like the God's heart. தகப்பனின் இருதயத்தை புரிந்த பிள்ளைகளாய் மாறணும். And we need to change ourselves to be like the one who understands the Father. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை புரிந்தவர்களாய் செயல்படணும். And we need to act in a way where whatever be it, we need to do accordingly to what the Lord says. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய், அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். And we should also be the one, whatever the situation it is, we should still praise him, praise the Lord, saying hallelujah to him. எரிகோ மதில் எதனால் விழுந்தது? Why do you think that the wall of Jericho has fallen? தேவனின் வார்த்தையின் படி அவர்கள் செய்த பிரகாரம் அது விழுந்தது. And the people who did accordingly to what the Lord said, for that reason that wall had to fall. தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அதை அப்படியே செய்தீர்கள் என்றால் எரிகோ மதில் விழுந்தது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களும் விழுந்து அகன்று போகும். Even in your life, if you do accordingly to what the Lord says to you, even in your life, the situations like the wall of Jericho, they will fall down because the Lord will do it for you. ஏனென்றால் கர்த்தர் எங்கள் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். And the reason why he does that is because he has love for you. ஆனா நாம் எப்படி இருக்கணும்? And how should we be for that? தேவ பிள்ளைகள் எப்படியான சிந்தையுள்ளவர்களாய் இருக்கணும்? And how the children of God should
have the thoughts like. தேவன் ஒழுங்கும் கிரமமாய் இருக்கிற காரியத்தை செய்கிறவர். And God is the one who does perfect things and the disciplined things. ஒழுங்கு இல்லாததை ஒழுங்குபடுத்துகிற தேவன். And he's also the one which are not perfect, not disciplined. He is the one who makes them disciplined and perfect. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். And we are worshipping such a God. எங்கள் சிந்தை எப்படி இருக்கணும்? And how our thoughts should be. சங்கீதம் 66வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalm 66. 18வது வசனம். 66 and verse 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். If I had cherished iniquity in my heart, the Lord would have not listened. ஆண்டவர் எங்கள் காரியங்களை பார்க்கணும் கேட்கணும் என்றால் எங்கள் சிந்தை ஒழுங்காய் இருக்கணும். And if you think that the Lord has to listen to us and has to take care of us, then our thoughts should be perfect. அங்கு ஒழுங்கில்லாததான் அக்கிரம சிந்தையாய் இருக்கிறது. And only because we are not proper or disciplined, that's when there are crooked thoughts in our mind. அக்கிரம சிந்தை யாருக்கு உண்டாகும்? And who will get these kind of crooked thoughts? தேவனை அறியாதவர்களுக்கு அக்கிரம சிந்தை உண்டாகும். The people who do not know the Lord are the ones who will have crooked thoughts. அப்போ நோவா காலத்துல அக்கிரமம் பெருகினது. And during the time of Noah, there was evil and crookedness that has greatly spread. அந்த அக்கிரம சிந்தையை தேவன் அழிக்க திட்டமிட்டார். And God decided to kill or take away that evil thought from the people. அக்கிரம சிந்தை தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது. And God does never like the crooked thoughts and the evil thoughts. அப்போ நோவா தப்பப்பட்டான். அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் அழிக்கப்பட்டார்கள். And then what we see is that Noah has been saved, but the people who have with crooked thoughts have been destroyed. சோதோ குமாரத்தில் அக்கிரம காரியங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது. And we also see in the time of Sodom Gomorrah, the people, when they did the evil things, that evil thing went up till the heaven. தேவனை அறியாதவர்களுக்குள் உருவாகிறது அந்த அக்கிரம சிந்தை. And these kind of thoughts will happen or be created in the people who do not know the Lord. தேவனை புரிந்தவர்களுக்கு அக்கிரம சிந்தை வரக்கூடாது. And the people who understand the Lord should never get these kind of crooked thoughts. அந்த காரியங்கள் வந்தால் அந்த காரியம் ஆசீர்வாதத்துக்கு தடையாயும் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பகையாயும் மாறிவிடும். And if you are ever having such kind of thoughts, what it will do to you is that it will bring an enmity between you and the Lord and the destruction to you. எப்படி தேவ பிள்ளைகளின் சிந்தை இருக்கணும், அது எப்படியான தேவனின் நோக்கமாய் இருக்கணும், எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we need to understand what kind of thoughts should the children of God have and what are the ways that we have to do to get there. குடும்பத்தில் எப்படி செயல்படணும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand how we have to act in the family. குடும்பத்தில் சிநேகிதர் மத்தியில் எப்படி தேவ இருதயம் உள்ளவர்களாய் நாம் சிந்திக்க வேண்டும். And we also need to think how to act in between the family and also in between our friends. சபையிலே எப்படி சிந்திக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And we also need to learn how to think within the temple of the Lord. அக்கிரம சிந்தையோடு நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் அழிந்து போய் விடுவோம். If we ever think in a crooked or evil way, we need to know we will perish at some point of time. பரவாயில்லை, இதை இப்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் அங்கு பிரயோசனம் இல்லை. And if you ever think that it's okay to do this mistake and we can later ask for forgiveness, you need to know this is not going to help you. ஏனென்றால் இந்த நேரத்தில் தேவனின் வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. And the reason is for at this time the God's word is coming directly to you. ஏனென்றால் சாட்டு போக்கு சொல்ல ஒரு இடமும் இல்லை. Because there is no place for excuses. ரோமர் 8வது அதிகாரம். Let's turn our Bibles to Romans chapter 8 6வது வசனம் and the verse 6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். For
to set the mind on the flesh is death, but to set the mind on the spirit is life and peace. இந்த மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible very clearly says the things of the minds of the flesh is death. மாம்சத்தின் சிந்தை உள்ளுக்குள் உருவாகிறது. And the thoughts of the mind are created from within you. அப்போ உள்ளுக்குள்ள உங்களுக்குள் போராட்டம் உண்டாகுகிறது. And then there will be a war within you inside of your thoughts. அங்கு பெரிய ஆபத்து உண்டாகுகிறது. And then there will be a danger that will happen in that place. அப்போ தேவ பிள்ளைகள் மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And then the children of God, what they should do is that not to follow the things of the mind or the flesh, the mind of the flesh, but to do the things accordingly to the Spirit's mind. மாம்சத்தின் மனசுல செயல்பட்டால் தேவனுக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிறோம். And if you ever do the things towards the fleshful mind, we are doing things against the Lord. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உண்டாகுகிறது. And it also says it will set the mind. If you set the mind on the Spirit, then it is life and peace to you. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். Let's read Romans chapter 8 and verse 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. There is therefore now no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் நாம் சிந்திக்க வேண்டும். And we need to think like the people who are in Christ. மாம்சத்தின்படி நடவாமல் தேவ சிந்தையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். We need to live accordingly to what the spirit of the Lord is, and not accordingly to the spirit of the flesh. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், And why I am telling this is, கர்த்தர் மேல ஒவ்வொருவரும் நம்பிக்கையா இருக்கணும். we need to have trust. Each and every one of us here should have trust in the Lord. மாம்சத்துல முடிவெடுத்தால் அது அழிவாக போகிறது. If you ever take decisions based on your fleshful mind, it will go into destruction. தேவனின் வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் நிறைந்து நீங்க முடிவெடுக்கும் போது அது நல்லதாய் முடிகிறது. But when you take decisions with the help of the Holy Spirit and the God's things, then whatever decisions you take will become good. தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் காரியத்தை செயல்படும் போது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. And when we do the things accordingly with the trust that we have in the Lord, then the things that we do will become better and good. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, And when we keep our trust in the Lord, கர்த்தரை தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. the Bible also says the people who has trust on the Lord, they are the one who are blessed. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். We need to keep our trust in the Lord. கர்த்தர் தானே நம்பிக்கை என்று நாம் சிந்திக்க வேண்டும். And we need to also think that it is only the Lord who is my trust and fortress. அப்போ பாக்கியமுள்ள மனுஷனாய் மாற கர்த்தர் கிருபை அளிக்கிறார். And then the God will be gracious so that we will be blessed. எரேமியா 17வது அதிகாரம். Let's turn our Bibles to Jeremiah chapter 17 8வது வசனம். and the verse 8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். He is like tree planted by waters that sends out its roots by the stream, and does not fear when heat comes, for its leaves remains green, and is not anxious in the year of drought, for it does not cease to bear fruit. அவனும் ஆசீர்வாதமாய் இருக்கிறான், மற்றவனுக்கும் ஆசீர்வாதமாய் நன்மைகள் செய்கிற தேவனை நம்பிக்கை உள்ளவன் அப்படியாய் மாறுகிறான். And here we see
the blessings that he has is a blessing to him, and also blessings to the others, because he is the one who trusts the Lord. கர்த்தரை நம்ப வேண்டும் தேவ பிள்ளைகள். And dear children of God, we should trust the Lord. சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் பெரிய காரியத்தை தான் செய்கிறவராயிருக்கிறார். Be it a small thing or be it a big thing, it is the Lord who does things when we trust in him. அப்போ எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்ப வேண்டும். And for that we need to trust in the Lord at all the situations. இந்த போராட்டத்தில் இன்னும் அதிகமாய் தேவனை நம்ப வேண்டும். And when you are in struggles, you need to trust in the Lord even more than what you trust. அப்போ அந்த போராட்டம் தேடியும் காணாதபடி அது மறைந்து போகும். And then that struggle that you're going through, even if you try to search for it, you will not be able to find it, because God will take care. ஏனென்றால் நம்பிக்கையின் தேவன் பெரியவராயிருக்கிறார். And the reason is, the God whom we trust is a great God. அவர் பெரிய காரியங்களை உண்டு பண்ணுகிறவர் உனக்காகவே. And he is also the one who does greater things just for you. அது ஒரு நபராயிருக்கலாம், குடும்பமாயிருக்கலாம், அவர் உருவாக்குறவர் உனக்காகவே, உன் குடும்பத்துக்காகவே. It could be one person or it could be one family. You need to know God is doing that for you, just for you, so that you can be better and good. நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். We are being called as the believers of the Lord. அப்போ நாம் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கணும். And then we need to know, we need to be the ones who have belief. கண்டதில நம்பிக்கை இல்லாம, நம்பிக்கை வைக்காம உன்னை உருவாக்கினவரை நம்ப வேண்டும். What you need to do is that you need to keep your trust on the Lord who created you, and not on the things of the world. உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். You need to hold on to the Lord in a firm way. எபிரியர் 11வது அதிகாரம். Let's turn our Bibles to Hebrews chapter 11. முதலாவது வசனம். Chapter 11 and verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible very clearly says, now faith is the assurance of things hoped for, the conviction of things not seen. நெகட்டிவாய் வருகிறதா, தேவனை நம்பு. If you think that things are happening in a negative way to you, you need to trust the Lord. உனக்கு எதிராய் எழும்புகிறதா, தேவனை நம்பு. Do you think that it is rising up against you, things are rising up against you, then trust in the Lord. கோலியாத்தை போல ஒரு போராட்டம் உனக்கு முன்பாக நிற்கிறதா? Do you think that there is a problem like the Goliath that is standing in front of you? தேவனை நம்பு. Then you need to trust the Lord. அப்போ உனக்கு வெற்றி நிச்சயம். And then you will surely see the victory. சங்கீதம் 22வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 22. 4வது 5வது வசனம். Let's read verse 4 and 5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். In you our fathers trusted, they trusted and you delivered them. To you they cried and were rescued. In you they trusted and were not put to shame. அப்போ பிதாக்கள் அவரை தேவனை நம்பினார்கள், அவர்கள் விடுதலை பெற்றார்கள். We see the fathers have trusted in the Lord, and for that reason the Lord delivered them. அப்போ பிதாக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், அங்கு அவர்கள் விடுதலை பெற்றார்கள். And then we see that the fathers have cried to the Lord, and the Lord delivered them. அங்கு 5வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். And in verse 5 it says they cried to you and they were rescued. அப்போ போராட்டம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியத்தில் நீ தப்பணும் என்றா தேவனை நம்பி கூப்பிடு. And in your struggles, if you think that it is rising up against you, you need to trust in the Lord and call on to the Lord. நீ வெட்கப்பட்டு போகாம இருக்கணும் என்றா கர்த்தரை நோக்கி நம்பி கூப்பிடு. And if you never wanted to be put to shame, then you need to look unto the Lord and cry to the Lord. அப்படித்தான் நோவா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, முதியோர், அங்கு பிதாக்கள், எங்களுடைய பிதாக்கள் கூப்பிட்டு விடுதலை பெற்றார்கள். And that is how our forefathers and the forefathers here we see, like
Abraham, Noah, and everyone. That is how they cried out to the Lord, and they were able to see the rescuing from the Lord. நம்பிக்கையாய் கூப்பிடு. And we need to trust the Lord and call upon Him. அவர் மேல உண்மையுள்ளவனாய் கூப்பிடு. And then we need to have the true trust in Him and then call on to Him. தேவனுக்கு பிரியமான சிந்தையுள்ளவனாய் கூப்பிடு. And you need to call the Lord with the thoughts which the Lord likes in you. அப்போ ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை விடுதலை ஆக்குவார். நீ வெட்கப்பட்டு போகாதபடி தலையை உயர்த்துவார். And then the Lord will deliver you, and then He will make sure you are rescued, and He will never put you to shame. தாவீது சொந்த காரியத்தை சொல்கிறான். 28வது சங்கீதம். We see the things of the David in Psalms 28 7வது வசனம். and the verse 7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். Hear, O Lord, when I cry aloud, be gracious to me and answer me. You have said, seek my face. My heart says to you, your face, Lord, do I seek. கர்த்தர் என் பலன் என் கோடகமாயிருக்கிறார். And here he says, my Lord is my strength. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. And my heart seeks Him. அப்போ என் இருதயம் அவரை நம்பணும். And here we need to know my heart should seek Him. நான் சகாயம் பெற்றேன். And then I received His help. ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. And for that reason my heart delights. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். And with my song I will praise Him. இப்போ என்ன புரிகிறது? தேவனை முழு இருதயத்தோடு என் இருதயத்தோடு நம்ப வேண்டும். And what we understand from here is that we need to trust the Lord with our complete heart, and we need to trust Him with our complete trust. அவர்தான் நியாயத்தை விசாரிக்கிறவர். Because He is the one who does the righteous things. ஏனென்றால் அவர் என்னை உருவாக்கினவர், என்னை பிரித்தெடுத்தவர். And the reason is because He is the one who created me and He has chosen me. அவரோடு நடக்கணும் தேவ பிள்ளைகள். And dear children of God, we should walk along with Him. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், இருளாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் காற்றையும் காணல மலையை காணாவிட்டாலும் கர்த்தரோடு நடக்கும்போது சூழ்நிலை மாறும். Whatever be the problem it is, be it darkness, be it struggle, be it wind, be it storm, whatever it is, you need to know that you need to walk along with the Lord. கர்த்தர் உனக்கு பட்சத்தில் இருந்தா உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் அகன்று போகும். And you need to know when the Lord is on your side, whatever the things that rise up against you, they will fly away from you. அதான் 26வது சங்கீதம். And that's what it says in Psalms 26 முதலாவது வசனம். and the verse 1. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. Oh, vindicate me, O Lord, for I have walked in my integrity, and I have trusted in the Lord without wavering. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். I have walked in my integrity, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். and I have trusted the Lord. ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. And for that reason I am not wavering. இப்போ வயது போக போக அங்க தள்ளாட்டம் உண்டாகிறது போல தள்ளாட்டம் உண்டாகும் போது அந்த தடியை ஊண்டி நடப்போம். And when we are becoming old, what will happen is that we will not be able to walk properly. We will be shaking. For that reason we take a support of a stick. அப்போ அந்த தடியை போலதான் தேவன் தள்ளாடாமல் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். And in the same way, that stick that helps us to not to shake when we walk in our old age, in the same way the God's word and the God will make us strong so that we can walk perfectly. இதுவா அதுவா என்று தள்ளாடி கொண்டிருக்கும் போது தேவனை நீ முழுமையாய் நம்பும் போது அவர் வழி காண்பிப்பார். And when you are in a situation that you do not know to choose this or choose that, in that
time of confusion, when you look at the Lord, then the God will help you. தள்ளாடும் போது தேவன் உனக்கு துணையாய் நின்று அந்த காரியத்திலே ஜெயத்தை தருவார். And when you're in a situation where you're shaking, unwavering, in that time God will be your strength and He will help you. அந்த பொருத்தனையிலே அசைவுள்ளவர்களாய் அசையப்படாதபடி பொருத்தனையிலே நிலை நிற்கணும். And you have to stand in your commitments, whatever that the Lord gives you. If you hold on to it firmly, then the Lord will guide you. தேவனுக்குள் நீங்கள் பொருத்தனையை செய்தால் அதை அசைக்கப்படாதபடி நடந்து கொள்ள வேண்டும். And if you ever make a commitment in the Lord, you need to be firm in that commitment. அங்கு கர்த்தருக்குள் நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அதை விட்டு கொடுக்காதபடி நடக்க வேண்டும். And if you ever take a decision that you want to do in the Lord, you need to always follow that. உறுதியாய் நிற்க வேண்டும். You need to stand firm in that. அப்போ தேவன் உனக்கு துணையாய் நின்று நீ தள்ளாட விடாதபடி அவர் காத்து நடப்பார். And then the God will help you so that you would not be wavering or shaking because you trust in Him completely. பாருங்க, எசேக்கியா ராஜாவை பார்க்கும்போது When we look at the king Hezekiah, அவன் இஸ்ரவேல் தேவனை நம்பினான். he is the one who trusted in the Lord of Israel. தேவனின் வார்த்தையை சாட்சி கொடுக்கிறது. And we also see that the God's word itself is giving a testimony about him. 2 ராஜாக்கள் Let's turn our Bibles to 2 Kings 18வது அதிகாரம் chapter 18 5வது வசனம். and verse 5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. He trusted in the Lord, the God of Israel, so that there was no one like him among all the kings of Judah after him, nor among those who were before him. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, And because he trusted in the Lord, the God of Israel, அவனை போல பின்னும் முன்னும் இருந்ததில்லை. there was no one like him before or after. அவன்தான் வெற்றி பெற்றான் பாருங்க. And here we see he is the only one who had the victory. 7வது 8வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறான். If we read further 7 and 8 verses, we'll see he also is the one who gets the victory in the war. போராட்டம் வரும்போது 19:1 பார்க்கும்போது அவன் தேவனின் சபைக்கு போகிறான். And when there is a struggle that comes to him in chapter 19 and verse 1, he goes into the Lord. 20வது அதிகாரம் 1வது 5 வசனங்களை பாருங்க. அவன் வியாதிப்பட்டு மரண வியாதிப்பட்டு இருக்கும்போது கிடக்கும்போது கர்த்தரை நம்பிக்கொண்டே இருந்தான். And if we look at chapter 20, we'll understand even in the situation where he is ill, he still goes to the Lord. If we read verse from chapter 20 verse 1 to 5, we'll understand that. அது வியாதிப்பட்ட மரணத்தையே மாற்றுகிற நம்பிக்கையாயிருந்தது. And there we see a trust of Hezekiah where the things that is leading him to death, those kind of things itself are changing. அப்படிப்பட்ட நம்பிக்கை ஒவ்வொருவரின் இருதயத்திலும் இருக்க வேண்டும், எழும்ப வேண்டும். And we should have such kind of trust in each and every one of our hearts and in our thoughts. எந்த சூழ்நிலையிலும் என்னை அழைத்தவர் தனிமையாய் விடுவதில்லை. Whatever be the situation, the Lord who has called me is never leaving me alone. நீ யுத்தத்துக்கு போனாலும் தேவன் யுத்தத்தில் முன்னின்று உனக்கு வெற்றி தருவார். If you even go to a war, the God will be there ahead of you in that war and he will give you the victory. கர்த்தரின் மேல முழுமையாய் நம்பிக்கை வைத்து செயல்படும் போது அந்நியர்களும் அதை சாட்சியாய் மாறுவார்கள். And when you keep your trust in the Lord in a complete way and do the things, even the people who are unknown, they will become a witness to you. அப்படித்தான் நேபுகாத்நேச்சரின் ராஜாவின் வாழ்க்கையிலும் நடந்தது. And that is how it happened in the life of the king Nebuchadnezzar. தானியேல் 3வது அதிகாரம். Let's turn our Bibles to Daniel chapter 3 28வது வசனம் and verse 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். Nebuchadnezzar answered and said, Blessed be the God of Shadrach, Meshach, and Abednego, who has sent his angel and delivered his servants who trusted in him and set aside the king's command and yielded up their body rather than serve and worship any god except their own God. அவரை நம்பி And by keeping the trust in him. பாருங்க, அந்நிய ராஜா சொல்லுகிறான், அவரை நம்புனீங்கள். And here we see a king who is not from their people. He says they trusted in their Lord. அவரை நம்பும் போது தேவ தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுதலையாக்கினார் என்று அவனின் வாயாலே சொன்னார். And here we see that the king itself is testimonying by saying that the people who trusted in their Lord, when they trusted him, the Lord sent his angels so that they guarded his own children. தேவனை முழுமையாய் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். And we need to act in such a way that we keep our complete trust in the Lord. தேவனை நம்புகிறவன் செழிப்பான். The person who trusts in the Lord, he will flourish. தேவனை நம்புகிறவன் வெற்றி பெறுவான். The one who trusts in the Lord will see the victory. தேவனை நம்புகிறவன் பலப்படுவான். And the one who trusts in the Lord will be strengthened. தேவனை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சியா நிற்பான். And the one who trusts the Lord will be a blessed person, and he will be the better person. அதான் சிந்தை முக்கியம் என்று முதலே சொன்னேன். And that's why I said this mind is an important thing. சிந்தை முக்கியம். And that's why we say mind and thoughts are important. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஏதாவது இருந்தா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் சிந்தையில செயல்பட்டா, மாம்சத்தில சிந்தையில செயல்பட்டா, அதை அகற்றி போட்டு தேவனை நம்ப வேண்டும். And if we ever have such kind of spiritual fleshy mindful thoughts, we need to keep them away, and we need to keep the mind and the thought of this Holy Spirit and this God Spirit, and that will help us. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனை நம்ப வேண்டும். And we need to do the things which the Lord likes, and then we need to keep our trust in the Lord. அப்போதான் வெற்றி. And that is when you will see the victory. தேவன் நம்மோடு இருக்கணும் என்றால் தேவனுக்கு பிரியம் உள்ள காரியங்களை சிந்தித்து செயல்படி பேச்சில செயல்கள்ல காண்பிக்க வேண்டும். And if you think that the Lord should do the things for you, then you need to do the things which the Lord likes, like doing the things of the Lord, having a thought like what the Lord likes in you. Only then the God will be there for you. தேவனின் பிள்ளைகள் வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். And the children of God should be seen in a different way. அங்க பார்வையில வித்தியாசம் உண்டாகணும். In their sight, in their views, it should be different. அங்க பேச்சில வித்தியாசம் உண்டாகணும். There should be a difference in the way they speak. சிந்தையில வித்தியாசம் உண்டாகணும். And there should be a difference in their thoughts. அவர்கள் உடுக்கிற உடையில ஒரு வித்தியாசம் உண்டாகணும். And there should be a difference in the way, in the dresses they wear. அப்போ தேவனை வெளிப்படுத்துகிறீர்கள். And then you need to know you are showcasing the Lord. அப்போ தேவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். And then there will be a sign where we can understand that the Lord, you are thinking the trust, then there will be a sign where we'll understand that the Lord, you have the trust in the Lord. 1 பேதுரு 3வது அதிகாரம். Let's turn our Bibles to 1 Peter chapter 3 5வது வசனம் and verse 5. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். For this is how the holy women
who hoped in God used to adorn themselves by submitting to their own husbands. இப்படியே பூர்வ காலத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையார்ந்த பரிசுத்த ஸ்திரீகளும், And it says, this is how the holy women who hoped in the God. தம்முடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். And it says they adorned themselves by submitting themselves to their own husbands. அப்போ உள்ளுக்குள்ள அலங்காரம் வேண்டும். You need to know then there should be adorable things within your thoughts. அப்போ அதெல்லாம் தேவன் பிரியமாயிருக்கிறார். And only in those the Lord is looking for. தேவனின் வார்த்தையில நம்பிக்கையாய் இருந்து உள்ளுக்குள்ள அலங்காரப்படுத்தும் போதுதான் தேவன் உன்னை உயர்த்துவார். And only when you are trusting in the Lord and the God's word, and when you keep your inner self in the adorable way which the Lord likes, that's when God will be blessing you. இந்த கல்ச்சர்ல நாம் நடக்க கூடாது. We should never walk in the culture. தேவனின் வார்த்தையின் காரியத்தில் நாம் முழுமையாய் நடக்க வேண்டும். But we need to walk in the God's word completely. அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம். And that's when it's blessing to us. அப்போதான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். And that's when there will be a change in our life. எபேசியர் முதலாவது அதிகாரம். Let's turn our Bibles to Ephesians chapter 1. எல்லாரும் எடுப்போம். எபேசியர் முதலாவது அதிகாரம். Let us all turn our Bibles to Ephesians chapter 1. 11வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். Let's read verse 11 first. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு வாசிங்க நீங்க. In him we have obtained an inheritance, having been predestined according to the purpose of him who works all things according to the counsel of his will. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு அவர் மேலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். And we need to trust in the Lord so that his counsel will be glorified. 12வது வசனம். Let's read verse 12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். So that we who were the first to hope in Christ might be to the praise of his glory. தமது சித்தத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டார். And he has known us according to the predestination that he has asked for us. அவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். And he makes us to walk accordingly to his things. 13வது வசனம். Let's read verse 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In him you also, when you heard the word of God, word of truth, the gospel of your salvation, and believed in him, were sealed with the promise of Holy Spirit. அவரினால் நாங்கள் முத்திரிக்கப்பட்டோம். And we have been sealed with him. பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். Here it says we were sealed with the promised Holy Spirit. அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். And he is capable of fulfilling the promises that he has done to us. நீ அவர் மேல முழுமையாய் நம்பிக்கையாய் வைக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாறுவார். And when you completely trust in him, that's when you will become the complete owners of the promises that the Lord gives to you. அவரின் நாமத்தை உயர்த்தணும். And you need to lift up the Lord's name. அவரின் கிருபையை நாடணும். And you need to seek the God's grace. சங்கீதம் 13வது சங்கீதம். Let's turn our Bibles to Psalms 13 5வது வசனம். and the verse 5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். But I have trusted in your steadfast love, my heart shall rejoice in your salvation. அப்போ கிருபை மேல நம்பிக்கையாய் இருக்கணும். We need to keep our trust in the grace. அப்போ எங்கள் வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும் தடுமாற்றம் வந்தாலும் தள்ளாட்டம் வந்தாலும் கிருபை தாங்கி நடத்தும். And the reason why we have to do that is because if there is a problem, if there is a struggle, if there is an issue in our life, then that grace will hold us. இரண்டாவதாக Secondly, 33வது சங்கீதம். let's turn our Bibles to Psalms 33
21வது வசனம். And the verse 21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். For our heart is glad in him, because we trust in his holy name. பரிசுத்த நாமத்தை நம்பணும். We need to trust the holy name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கணும் நம்பி. We need to trust the name of the Jesus Christ and also recite it. அப்போ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். And then you will see the victory. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபித்து ஜெயம் பெறுவீர்கள். And in the name of the Jesus Christ you will be able to pray and receive the victory. தேவன் கிருபையை நாடணும். Firstly, you need to seek the God's grace. அவரின் நாமத்தை உச்சரிக்கணும் நம்பணும் அவர் மேல. Secondly, you need to recite or speak his name and also trust in the holy name of Jesus Christ. அப்போ நமக்கு வெற்றி நிச்சயம். And then we will be able to see the victory surely. எங்கள் சிந்தை மாறி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும்போது ஜெயம் உண்டாகும். When our thoughts change and when we keep our trust in the Lord, then our life will become victorious. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் உண்டாகிறது. And then there will be peace in your spirit, in your soul, and then your life, there will be life in you. தேவனின் ஆலோசனையை நீங்கள் நாடுங்கள். And you need to seek the God's advice. தேவனின் வார்த்தை ஆலோசனையாக இருக்கிறது. And God's word is a good advisor to you. தேவன் பேசுகிறவராய் நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். And our God is always with us as a God who speaks, as a God who is with us. நம்பிக்கையோடு நாம் தேவனை தேடுவோம், நாடுவோம், கேட்போம், பெற்றுக்கொள்வோம். Let us all seek the Lord with complete trust, complete thoughts, and complete love on him. அப்போ நாம் யாவரும் எழுந்த வண்ணமா. And then let us all rise up. இந்த பாடலை பாடுவோம். காலையும் மாலையும் அல்லேலூயா. Thank you Jesus. So let us sing the song Kalayum Malayum. எல்லாரும் சத்தமா நான்
முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா காரியங்களும் முறியடிக்கப்படுவதால், 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 முறியடிக்கப்படுவதால் சத்துருக்கள் வெட்கப்பட்டு திரும்பட்டும் இந்த நாமத்தில். புதிய காட்டி ஓடட்டும் என்கிறவன் நாமத்தினால். எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா. ஓ thank you எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வரட்டும், வெற்றியில் வாதை நடக்கட்டும், வெற்றி நடை போடுகிறவர்களாய் மாறட்டும், தேவனின் சித்தம் நடக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். Yes master, yes Lord, mighty God, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ நினைத்தது ஒருபோது தடைபடாது. உம்மை நம்பிக்கையாய் நாங்கள் பற்றிக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். சூழ்நிலைகள் மாறும் இந்த name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளும் எல்லா வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நெகட்டிவான சிந்தைகள், நெகட்டிவான செய்திகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படட்டும் இந்த name of Jesus. முறியடிக்கப்படட்டும் இந்த name of Jesus. முறியடிக்கப்படட்டும் இந்த name of Jesus. சோர்வை கொண்டு வருகிற எல்லா சிந்தைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே முறியடிக்கப்படட்டும் இந்த name of Jesus. In the name of Jesus, in the name of Jesus. என்னமோ நடக்குமோ ஏதோ நடக்குமோ என்று தள்ளாடுகிற இருதயமே பலை கொண்டு கர்த்தருக்குள் திடமனதாய் சந்தோஷமாய் களிகூறு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுக்கத்தக்கதாய். Oh, thank you Holy Spirit of the mighty God. எல்லா சூழ்நிலை கர்த்தர் எடுத்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக வழக்காடுவார், உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உனக்காக காரியங்களை உருவாக்குவார். ஓ ஹேவன் துனா துடா தனவா ஹந்துடா சந்தரவனா ரிந்தனவா துரவா சந்தரவா ஹந்துடா. தேவனே உம் சித்தம் நடப்பதா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில உம் சித்தம் நடப்பதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் சோர்வுகள் பலவீனங்கள் தொடக்கூடாது, தொடக்கூடாது. கெட்ட சிந்தைகள் வரக்கூடாது. தேவனின் சிந்தையை ஆண்டவரே உம்மை மேல நம்பிக்கை உள்ளவர்களால் உருவாக்கப்படுவார்களால், உருவாக்கப்படுவதால். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சோர்வுகள் இல்ல, பலவீனங்கள் இல்ல. இயேசுவின் நாமத்தினால் நெகட்டிவான சிந்தைகள் இல்ல. இயேசுவின் நாமத்தினால் பலம் இல்ல, பலவீனங்கள் இல்ல. பலத்தினால் இடைக்கட்டுகிற ஆவியானவரின் வல்லமை எனக்குள்ள. ராபா ஹந்துடா ஹந்தடா உடாடாடா உடாமாடாடாடா. ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார், பலப்படுத்து. ஆண்டவரே கால் ஊன்றி நில்லு என்று கர்த்தரின் வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. மகன் புத்திரனே கால் ஊன்றி நில்லு. உடாமா ஹந்துடா ஹசேரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பலப்படுத்துகிற ஆவியானவர் எங்கள் மத்தியில், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் தேவன் உலாவுகிறவராய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். எங்கள் மத்தியிலே நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வெற்றியாய் மாற்றுவார். ஜெய கொம்பீர ஆண்டவர் மாற்றுவார். கொடி வெற்றி கொடியை ஏற்ற வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஓ முதியோர்கள் நம்பி அவர்கள் விடுதலை பெற்று ஜெயம் கொண்டார்கள். அதே போல நாமும் ஆண்டவர் மேல நம்பிக்கை பெற்று நம்பிக்கை உள்ளவர்களால் வெற்றி நடைபோடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெரிய காரியங்களை செய்வீரார், பெரிய காரியங்களை செய்வீரார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்.
நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்தினீங்க, எங்களை உருவாக்கினீங்க. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Father, in the name of Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit of the mighty God. ஒரு காரியம் ஒன்று, உங்கள் பிள்ளைகளை படிக்கிற இடத்துக்கு அனுப்பும் போது அவர்கள் 50 விதம்தான் அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பார்கள். மிச்ச 50 விதத்தை பிரசந்த பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். புரிகிறவர்களுக்கு புரியும், புரிகிறவர்களுக்கு புரிந்தே ஆகும். 50% ஸ்கூல்ல கற்றுக்கொள்ளப்படும். 50 விதம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதான் முழுமை அடைவார்கள், முழுமை அடைவார்கள். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the Lord. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாத பிரகாரம் உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் யார் யார் உம்மை நம்பி எதை அவர்கள் நாடுகிறார்களோ, சிந்திக்கிறார்களோ, அதையெல்லாம் நீர் நாமத்தினாலே, உம் கிருபையினாலே அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, கிருபை பாராட்டுவீராக. சமாதானம் அவர்களை நிரப்புவதாக, சமாதானம் ஆளுகை செய்வதாக, தேவனின் சித்தம் நிறைவேறுவதாக, தேவனின் சித்தம் நடப்பதாக. சித்தம் நிறைவேறுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு பலப்படத்தக்கதாக பிள்ளைகள் ஒவ்வொன்றும் கொளுத்த கன்றுகளைப் போல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உன்னதத்துக்கு பறக்கிற பிள்ளைகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்திலே வளரட்டும் ஆண்டவரே. ஞானத்தில் வளரட்டும், கிருபையில் வளரட்டும் ஆண்டவரே. நீங்க தான் நடத்தணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல செய்திகளையும் நெகட்டிவான சிந்தைகள் அகன்று போய் பாசிட்டிவான சிந்தைகள் எங்கள் வாழ்க்கையில், குடும்பங்கள் வாழ்க்கையில், ஒவ்வொருவரின் சூழ்நிலையிலும் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படும். இவர்கள் எங்கு செல்கிறார்களோ, எங்கு போகிறார்களோ, எந்தெந்த காரியத்தை சிந்திக்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன், வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவனின் ஆளுகை இறங்கட்டும், தேவ ஆவியானவர் பாதுகாத்து வழி நடத்தட்டும். எல்லா காரியத்திலும், எல்லா பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வளங்களை மறவாதே. ஆமென்.